ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அவங்களோட குட்டி குழந்தை. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அந்த குழந்தைய பாத்துக்கிறதுல பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அவங்களால முடியவே இல்லை. ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் ஒரு பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வளர்ந்த மாதிரி, அதாவது பேசுற மாதிரி ஒரு ஏஜ்ல வந்து அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக அது பேசுறது யாரு? இவங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்களா, இல்ல அந்த வீட்டுல அமானுஷ விஷயங்கள் எதுவும் இருக்கா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி படம் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. ஒரு ஹாரர் படம்னா ஒரு தனிமையான வீடு இருந்தாலே போதும், அதை வச்சு ஹாரர் எலிமெண்ட்ஸ் காமிச்சிடலாம். ஆனா அதுல இவங்க நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்றதையும் காமிச்சிக்கிறது நல்ல விஷயமாவே இருந்தது. அதுவும் ஒவ்வொரு லேடிஸும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் பெயின் இருக்கு, அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுல என்ன மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவனும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸ்ல அங்கங்க ஒரு சில இடத்துல ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். த்ரில்லர் ஃபேக்டர் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலே படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப நீட்டாவே போகுது படம், அந்த குழந்தை இவங்க கிட்ட பேசுற வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் படம் பயங்கரமா சுத்த விட்டாங்க. அது இஷ்டத்துக்கு எங்கெங்கயோ போகுது. ஒரு கிளாரிட்டியே இல்லாம படத்தை முடிச்சு வச்சிட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.